அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ஏஜேஎச் இஸ்லாமிக் மீடியா நேயர்களே, இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு ஒரு குடும்பத்தின் பொருளாதார பாதுகாப்பை பற்றியது. ஒரு சிறந்த மனைவி என்பவள் குடும்பத்தின் வரவு செலவுகளை பேணுவது மட்டுமல்ல, இக்கட்டான சூழலில் தன் கணவனுக்கு தோள் கொடுப்பவளாகவும் இருக்க வேண்டும். அன்பான சகோதரிகளே, உங்கள் கணவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் உழைக்கிறார் என்றால் அதில் உங்களின் வீட்டு செலவுகள் போக ஒரு 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் அவருக்கு தெரியாமல் ஒரு சிறு சேமிப்பாக மாற்றுங்கள். இது ஏமாற்று வேலை அல்ல, இது ஒரு புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி. இந்த சேமிப்பை பற்றி கணவரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கையில் பணம் இருக்கிறது என்று தெரிந்தால் மனித இயல்புப்படி செலவுகள் அதிகமாகும். நீங்கள் இப்படி சிறுக சிறுக சேர்க்கும் பணம் ஒரு வருடம் அல்லது சில வருடங்கள் கழித்து பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறியிருக்கும். வாழ்க்கையில் திடீரென ஒரு மருத்துவ செலவோ அல்லது கணவரின் தொழிலில் பிசினஸ் ஒரு சரிவோ ஏற்படும் போது, என்னிடம் பணம் இருக்கிறது, கவலைப்படாதீர்கள் என்று நீங்கள் அந்த சேமிப்பை வெளியே எடுக்கும்போது உங்கள் கணவரடையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது அவருக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆக இருக்கும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், இந்த சேமிப்பு அவசர தேவைக்காக மட்டுமே இருக்க வேண்டும். அனாவசியமான ஆடம்பர பொருட்கள் வாங்கவோ நகைகள் வாங்கவோ இதை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள். ஒரு இக்கட்டான சூழலில் உங்கள் கணவருக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த பொருளாதார உதவி உங்கள் மீதான அன்பையும் மரியாதையையும் பல மடங்கு உயர்த்தும். இது ஒரு இல்லத்தரசியின் மிகச்சிறந்த பண்பாகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் குடும்பத்திலும் இது போன்ற சேமிப்பு பழக்கம் இருக்கிறதா என்பதை மறக்காமல் கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்து எமது வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதையும் பதிவிடுங்கள். குடும்ப வாழ்வின் மேன்மை குறித்தும் இஸ்லாமிய வாழ்வியல் முறைகள் குறித்தும் தொடர்ந்து பேசி வரும் எமது ஏஜேஎச் இஸ்லாமிக் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அல்லாஹ் நம் அனைவரின் இல்லங்களிலும் நிம்மதியையும் பொருளாதாரத்தில் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.